ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 315வது நாமாவளியாக ஓம் ஜம்பாரி வந்தியாய நமஹ. முருகப்பெருமான ஜம்பாசுரனுக்கு சத்ருவான தேவேந்திரனால் வணங்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அசுர சக்திகளானது வந்துட்டே இருக்கும், அதுக்கு முடிவே இருக்காது. அப்படி வந்த அசுரர்களில் ஜம்பாசுரன் ஒரு அசுரன். அவன் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து தன்னை நோக்கி யாராவது எதிர்க்க வந்தால் தன்னுடைய விருப்பப்படி அவங்க கொட்டாவி விட்டு தூக்கம் வர்ற மாதிரி நிலைக்கு போயிடணும், அப்போ அவங்கள வெல்றது எனக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வர வாங்கி உலகத்தையும் ஆட்சி பண்ணிட்டுருக்கான். அப்பேற்பட்ட அந்த தேவேந்திரனாலையும் வெல்ல முடியாத நிலைக்கு அந்த இந்திரலோகம், சொர்க்கலோகம் எல்லாத்தையுமே ஆண்டுருக்கான். அப்போ தத்தாத்திரேயருடைய சக்தியால் அழிக்கப்படுறான். ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு லக்ஷ்மி கடாட்சமானது ஒவ்வொரு ரூபமாக ஒவ்வொரு காலத்தில் இருக்கும். அந்த லக்ஷ்மி அலட்சியப்படுத்தும் பொழுது அவள் விலகினால் அந்த ஜீவனுக்கான அழிவானது வந்துடும். அதனால் அம்பாள் ஒவ்வொரு இடத்துல இருப்பாளாம். அதில் காலில் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம். அதுதான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், மடியிலால் முகடி என்ப மடியிலான் தாளுலால் தாமரையினால். மடினா சோம்பல், சோம்பல் இருக்கணும். லக்ஷ்மியுடைய அக்கா இருப்பாளாம் மூதேவி, நித்ராதேவி. மடியிலான் தாளுலால் தாமரையினால், சோம்பல் இல்லாதனுடைய காலில் இருப்பாளாம் லக்ஷ்மி. அப்படி அந்த ஊக்கம், உழைப்பு, உற்சாகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய நிலை மாறும் பொழுது அந்த லக்ஷ்மியினுடைய அருள் வந்து அந்த லக்ஷ்மியின் மூலமாக எல்லா உயிர்களையும் அலட்சியப்படுத்தும் பொழுது லக்ஷ்மி விலகிடுவா. அப்போ அந்த சமயத்தில் அழிவானது எளிதாக வந்துடும் அப்படின்றது அதனுடைய தத்துவம். அப்படி அந்த ஜம்பாசுரனால் தேவேந்திரன் அவ்வளோ துன்பப்பட்டான். அப்போ ஏற்பட்ட அந்த துன்பப்பட்ட இந்திரன் ஒவ்வொரு அசுர சக்திகளில் தான் மீண்டு சூரபத்மன்கிட்டையும் இருந்து அந்த துன்பங்களெல்லாம் விடுபட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்தார். அதோடு தான் வளர்த்த மகளாகிய தேவயானைய முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதெல்லாம் அதனுடைய தத்துவங்கள். அப்படி ஹரி அப்படின்னா சத்ரு, எதிரி. அந்த ஜம்பாசுரனுக்கு சத்ருவான தேவேந்திரனால் வணங்கப்படுபவர் முருகன்ற தத்துவார்த்தம். ஓம் ஜம்பாரி வந்தியாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.